ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி பாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது செய்கிறதுக்காக கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போலாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இது மாதிரியான பாம் மேக்கர் கிடைக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த பாம் மேக் பண்ணுறதுனாலும் மேக் பண்ணலாங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் இந்த பாம் மேக்கர் யூஸ் பண்ணாமலே நம்மளால் பர்ஃபெக்டான சைஸ்க்கு பாம்லாம் மேக் பண்ண முடியும். இதுக்காக நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு பாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இப்போ மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ரூலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு ஸ்மால் சைஸில் பாம் தேவைப்படுச்சுன்னா 2 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இதை விட பெரிய சைஸில் வேணா 6 அல்லது 7 ஆர் 8 கூட நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கார்ட்போர்டில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம உள்ளன் த்ரெட் எடுத்து ரோல் பண்ணலாம். வேறு சைஸில் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் மெஷர் பண்ணது எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால உங்களோட கிராஃப்ட்டுக்கு எந்த சைஸில் பாம் தேவையோ அந்த கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். இதில் ஒரு 80 டைம்ஸ் இந்த நூலை நான் சுற்றிக்கிறேன். இப்படி இந்த நூலை சுற்றும் போது ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி சுற்றக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த கார்ட்போர்டே கூட வளையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட நீங்கள் இந்த கார்ட்போர்ட்லேருந்து இந்த த்ரெட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக சுற்றிருந்தீங்கன்னா. இப்போது ஒவ்வொரு கார்ட்போர்டுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குங்க. நீங்கள் இப்போது 5 சென்டிமீட்டருக்கு நாங்கள் எடுத்துருக்கிறதுனால 80 டைம்ஸ் சுற்றிட்டுருக்கேன். இதுவே 2 அல்லது 3 சென்டிமீட்டருக்கு நான் இந்த கார்ட்போர்டை கட் பண்ணியிருந்தேன்னா நம்ம இவ்வளோ சுற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 60 டைம்ஸோ இல்லை 50 டைம்ஸோ கூட நம்ம இந்த த்ரெட்டை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதுவே பெரிய சைஸில் நம்ம இந்த கார்ட்போர்ட் மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கோன்னா 80 டைம்ஸ் பத்தாது. 100 ஆர் 120 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இப்போ நான் 80 டைம்ஸ் சுற்றிருக்கேங்க. இதை நான் இப்போ இந்த கார்ட்போர்ட்லேருந்து இந்த த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு த்ரெட் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதுக்கு நடுவில் இது வர மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் சென்டரில் வருதா அப்படின்னு. சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு திரும்பவும் ஒரு நாட் போட்டு இந்த உள்ளன் த்ரெட்டோட 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வரைக்கும் ட்ரிம் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்படி இந்த பாம்பாமை ட்ரிம் பண்ண பிறகு கையில் வச்சு ரோல் பண்ணிக்கணும். எங்கேயாவது எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி ரோல் பண்ணுறதுனால அது கிளியராக நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 5 சென்டிமீட்டருக்கான பாம் நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நாளைக்கு நான் செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு ஆரஞ்சு கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் பாம் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. அதனால் நான் இந்த 2 கலர் யூஸ் பண்ணி பாம்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறேன்.
நீங்க எந்த கிராஃப்ட்டுக்காக செய்ய போறீங்களோ, அதுக்கு தகுந்த கலர்கள சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கான சென்டிமீட்டர்ல கார்ட்போர்ட கட் பண்ணிட்டு, இதே மாதிரி பாம் நீங்க வீட்லயே செஞ்சு எடுத்துக்கலாம். எதுக்காக இத சொல்றேன்னா, இப்ப கடையிலேயே பாம் கிடைக்குது. பாம் மட்டும் தனியா விக்கிறாங்க. அது மாதிரி நீங்க கடையில வாங்கிட்டு கூட உங்க கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா, இது ஹேண்ட்மேடா செய்றது அவ்ளோ கஷ்டம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஈஸி தான். இப்போ 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி வச்சிருந்த கார்ட்போர்ட்ல 80 டைம்ஸ் இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்ட நான் ரோல் பண்ணிட்டு, சென்டர்ல நாட் போட்டுட்டு, 2 சைட்லயும் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத கைக்குள்ள வச்சு ரோல் பண்ணிட்டு, எக்ஸஸா இருக்கிற எல்லா த்ரெட்டையும் ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலா நம்ம செஞ்சிருக்கிற பாம் இப்படிதாங்க இருக்கும். எல்லோ கலர்ல 10 பீஸும், ஆரஞ்சு கலர்ல 10 பீஸும் என்னோட கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுது. அத நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இத செய்யும்போது ட்ரிம் பண்ண வேஸ்ட்டான இந்த பீஸஸ் எல்லாம் இருக்குல்ல, இத அப்படியே நம்ம டஸ்ட்பின்ல போட்டுறக்கூடாது. இத யூஸ் பண்ணி நாளைக்கு மறுநாள் என்ன கிராஃப்ட் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாம் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன கிராஃப்ட் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கிராஃப்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.